عندك اس بي. வந்திருக்குங்க. பெரிய பாடத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். உங்களோட அனுபவம். بسم الله الرحمن الرحيم. يومئذ تحدث أخبارها. ராகம் எடுத்து வரும். يومئذ تحدث أخبارها. أخبارها. என்ன கொஞ்சம் أخبار. என்ன கொஞ்சம் ஆறலுக்கு போகணும். ம். ராகம் எடுத்து ஒரு يوم. நேரம் அது ஃப்ளோல வருமா பயப்பட தேவையில்லை. இந்த ராகம் எடுத்து வரும். يومئذ تحدث أخبارها. يومئذ تحدث أخبارها. ரெண்டாவது وأما من خفت موازينه. இல்ல خفت. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. خفت خفت خفت. خفت எப்படி நல்லா சொல்லுங்க. خفت. Yes. وأما من خفت موازينه. Good. மாஷாஅல்லாஹ். இத இன்னும் நீங்க அந்த ஏட சவுண்டையும் நல்லா தெளிவுபடுத்தி வெளிப்படையா ஓதுற நேரத்துல உங்களோட ஓது நல்ல பேலன்ஸ் ஆகும். وأما وأما. وأما. Good. وأما من. புரியல. ரெண்டாவது ஃபுல்லா ராகம் எடுத்து டோன் எடுத்து ஓதுங்க. وأما من خفت موازينه. ஓகே மூணாவது. يحسب أن ماله أخلده. வீட்டுல போகுது. ماله أخلده. يحسب أن ماله أخلده. நாலாவது. من شر ما خلق. خلق خلق. من شر ما خلق. من شر ما خلق. خلق. கூட சவுண்ட் வருது இல்லையா கடைசியில. من خلق. شر ما خلق. من شر ما خلق. Good. ஐந்தாவது. وجوه يومئذ حاسعة. இல்ல பாத்தீங்களா ஹேண்ட் வரக்கூடாது. எப்படி வரணும்? ஹாஷியா. خاسئة. خاشعة. Good. போதும். وجوه يومئذ خاسعة. இந்த இடத்துல பாருங்க. இந்த இடமும் இந்த எழுத்தும் ஒரே உச்சரிப்பு வரக்கூடாது. டிஃபரெண்ட் வித்தியாசம். போதும். وجوه يومئذ حاسعة. يومئذ خاشعة. ஒரே இடமான விளங்குது. يومئذ நல்லா முன்னு கொடுங்க. தொண்டை நல்லா முன்னு கொண்டு வாங்க. நான் கசைக்காம. يومئذ. அதாவது குட் சொல்லுங்க. அப்படிதான். எப்படி? يومئذ. குட். இப்போதும் சொல்ல. ஐந்தாவது. وجوه يومئذ خاسعة. خاشعة. خاشعة. எப்படி? خاسعة. நாங்க புதிய பாட்டுக்கு போவோம். இதோடு போவோம். من شر الوسواس الخناس. சரி போதுங்க.
من شر الوسواس الخناس ஹன்னாஸ், அந்த ஹன்னாஸ் மாறணும். ஹன்னாஸ் அல்ல. خناس الخناس ஹன்னாஸ், ஹன்னாஸ். الخناس ம். من شر الوسواس الخناس வானத்தை நோக்கி எடுக்கணும். ஹன்னாஸ், من شر ஹன்னாஸ். خناس من شر الوسواس الخناس ரெண்டாவது إن ربهم بهم يومئذ لخبير لخبير இப்போது إن ரெண்டாவது رب إن ربهم بهم يومئذ لخبير யௌம இதின் லஹபீர்னு ஓதக்கூடாது. ஏன் தெரியுமா? يومئذ ஆ, يومئذ لخبير ஆமாம். அதான் வரணும். யௌம இதின் இல்ல. ம், நீங்க எப்படி ஓதுனீங்க? யௌம இதின் இல்லன்னு தானே வந்துச்சு. ஓதல. ம். அந்த يومئذ لخبير எஸ் யௌம ஏன் அப்படி ஓதுறோம்? இது இதுகாம் பீகும்தான் நினைக்கிறேன் இதுகாம் மாஷா அல்லாஹ், நல்லா படிச்சிருக்கீங்க. நான் இதுவும் படிக்கவில்லையே, நான் சொல்லித் தரவில்லையே. நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். எனக்கு கொஞ்சம் ஷத் சொல்லிருந்தீங்க. ஷத்தை பத்தி பேசினா ஷத்துங்கிறது சார் எப்பயும் அடுத்தெழுத்து ஜாயின் பண்ணிக்கொள்ளும். ஆ, ஷத்துங்கிறது எப்பயும் தனக்கு முன்னால் இருக்கிற எழுத்தை தன்னோட சேர்த்துக்கொள்ளும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அடையாளம் கஸ்ரத்தைனி என்ற இந்த அடையாளம் இந்த லாமோட சேரணும். அவ்வளவுதான் விஷயம். ம் எல்லாம் சத்து பேசிக் சத்து விஷயம், அடிப்படையான விஷயம். சத்து வந்துக்கு சேர்க்கணும். அவ்வளவுதான். சரி போதுமா? إن ربهم بهم يومئذ لخبير ولا لا حرف لا خاء لا خاء لا لخبير அதானே لا خبير. 2 செகண்ட் கூட நிறுத்தணும். ராகம் எடுத்து ஓதணும். ம், إن ம். ربهم بهم يومئذ لخبير. إن ربهم بهم يومئذ لخبير لخبير பாத்தீங்களா திருப்பவும். إن ربهم بهم يومئذ لخبير மூணாவது وأخرجت الأرض أثقالها ها أثقالها ها لها. أثقالها பழைய முடிதில்ல. பெரிய இப்பதான் முடிச்சோம். பெரிய இப்பதான் முடிச்சிட்டு பெரிய ஹாக் வந்திக்கிறோம். அப்ப அந்த ஹேட என்ன சொல்ற பழைய ஞாபகங்கள் புதிய இதுக்கு முடிதில்லை. திருப்பி போதும். மூணாவது وأخرجت الأرض أثقالها நாலாமா ليلة القدر خير من ألف شهر சாங் எடுத்து ட்ரை பண்ணுங்க பாவம். வாசிக்கிற மாதிரி வந்து ليلة القدر خير من ألف شهر அல்பி خل خير இல்ல ألف அல்பி. شهر சரியா? ألف குட். ألف திருப்பி போதும் பாவம். ليلة القدر خير من ألف شهر ஷஹர் அது ஓகே. ஷஹர் இன்னும் கொஞ்சம் ஆட உச்சரிப்பு எடுத்து ஓதலாம். அதோட முக்கியமான விஷயம் ஒன்று கதிரி அல்ல கதுரி. கது தால் கலக்கணும். قدري இது என்ன சார்? லைலத்துல் கத்ரி خير من ألف شهر.
ليلة القدر خير من ألف شهر. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண போகல சரியாயிரும் போல அப்படியா? இப்ப நீங்க 3 டீ போதுனீங்க. கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. 4 டீ ம். போகல நிறைய வித்தியாசம் இருக்குது. 3வது பாப்போம். ம். وأخرجت الأرض أثقالها. ஹ இல்ல, ஹ இல்ல. அஸ்காலஹ. ஹ. أثقالها. அடுத்தது இந்த أثقال. அ உச்ச இந்த அ உச்சரிச்சதுக்கும், இதுல வர உச்சரிச்சதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்க ஓதுனதுல. அது எப்படி அது? 3 முறை மாறி வரலையே. தெரியலையே. وأخ 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 வித்தியாசம் விளங்குதா? وأخرجت. எஸ். وأخ அதாவது உச்சரிக்கணும். ஆனா ஹார்ட உச்சரிப்பை விட்டு கொடுக்க கூடாது. அந்த ஹார்ட் அந்த அடிப்பம், வாய்ப்புள்ள அடுக்கிறது, வானத்தை நோக்கி அந்த எழுத்து தள்ளுறது, ஹார்ட் அந்த ம். கார்ல எடுத்து ஓதுறது, இது எதுவும் மிஸ் ஆகல. அதுக்காக வேண்டிய ம். அலிஃபை நாங்க மாத்தக்கூடாது. ரெண்டும் கவனம். சரி. அலிஃபை மாத்தையும் கூடாது. ஹா என்ற உச்சரிப்பிட விஷயங்களை மிஸ் பண்ணவும் கூடாது. وأخرجت الأرض أثقالها. ம். وأخرجت الأرض أثقالها. இரண்டாவது பாப்போம். إن ربهم بهم يومئذ لخبير. இப்போ வருங்க. إن ربهم بهم يومئذ لخبير. போன கிளாஸ்ல ஒர்க் தரல, ஹோம்ஒர்க் கொண்டு தரல. அன்றைக்கு ஒர்க் தர போறேன். இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் வித்தியாசமாയിരിக்கும். என்ன டைமிங் இதே உங்களுக்கு இப்ப நீங்க என்ன செய்யுங்க என்றால், சரி. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா, அல்லது இப்ப நீங்க டிராவல் பண்ற நேரங்கள் அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருந்தால், உங்களோட யூடியூப் சேனல்ல ம். பேசிட்டு ஒவ்வொரு எழுத்துக்களுடையும் சரி. சில உதாரணங்களை நான் கிளாஸ்ல பிராக்டிஸ் பண்ண விஷயங்களை யூடியூப்ல போய் பாருங்க. இப்ப இன்றைக்கு நீங்க ஹாவை மட்டும் பார்க்க சரி. வேணும். ஹாவை ம். பாருங்கோ, பெரிய ஹாவை பாருங்கோ, சின்ன ஹாவை பாருங்கோ. இப்படி இப்ப நாங்க சில எழுத்துக்களை நாங்க 2, 3 கிளாஸ் படிச்சுக்கிறோம். சில எழுத்துக்களை நாங்க ஃபாஸ்டா மூவ் ம். ஆகிறோம். அப்ப எல்லா எழுத்துக்கள்லையும் ம். ஒரு பெரலலா ஒரு பார்வை பார்த்துட்டு, அப்ப உங்களுக்கு அந்த என்ன சொல்றேன், நீங்க நான் வேற யோசனைகள் அல்லது வேற ஒர்க்ல வேற பிஸில இருந்தாலும் எங்களுக்கு இந்த விஷயம் ம். மறக்காது. அந்த டைம் மாதிரி பார்த்துட்டு நீங்க இந்த ஒர்க்க கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. ஒர்க் அப்படி சரி. உடனே அனுப்ப தேவையில்லை இன்ஷா அல்லாஹ். டைம் எடுத்து சரி. பிராக்டிஸ் பண்ணி இருந்து நீங்க சண்டேக்கு முன்னுக்கு அனுப்பினா சரி இன்ஷா அல்லாஹ். சரிங்க. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். ஜிசாக்கல்லாஹ்.